எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இட்லி பொடி இல்லை எள்ளு சேர்த்த இட்லி பொடின்னு சொல்லலாம். இட்லி பொடினாலே எள்ளு சேர்த்தா தான் நல்ல வாசனை. அதுவும் இந்த பொருட்கள்லாம் எண்ணெயில் வறுத்து நம்ம இந்த பொடியாக தயார் பண்ணுறப்ப ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். நிறைய பேர் ஒரு ஒரு பொருளையும் ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறையாவது. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இட்லி தோசைக்கு நம்ம சைட் டிஷ் செய்ய முடியாமல் போகிறப்ப இந்த இட்லி பொடி இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு எண்ணெயில் வறுத்து செய்யக்கூடிய இந்த எள்ளு சேர்த்து இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எண்ணெயில் வறுத்து பொடி செய்யக்கூடிய எள்ளு சேர்த்த இந்த இட்லி மிளகா பொடிக்கு பாருங்கள் 2 கப்பு உளுத்தம்பருப்பு 1 கப்பு கடலைப்பருப்பு. எப்போதுமே இட்லி மிளகா பொடிக்கு உளுத்தம்பருப்பு ஜாஸ்தி இருக்கணும், உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயம் பாருங்கள் ஒரு 10 கிராம் எடுத்துகிட்டு இருக்கேன். கருப்பு எள்ளு இது பார்த்திங்கன்னா குஜராத்தில் நான் போகிறப்ப இந்த மாதிரி எள்ளு கிடச்சிது. அதுக்கப்புறம் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது டிமார்ட் ரிலையன்ஸில் தான் இந்த மாதிரி ஒரு டார்க் அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா எள்ளுடைய தோல் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும். இல்லை நம்ம நார்மலாக இங்கே கிடைக்கக்கூடிய கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ எது வேணால் எடுத்துக்கலாம். எள்ளு சேர்க்கறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இட்லி மிளகா பிடிக்க இந்த காரம் கரெக்டாக இருக்கும். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் நார்மல் நம்ம சாத்தூர் மிளகாவும் எடுத்துகிட்டு இருக்கேன். காரத்தை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் கூட அதிகமாகவோ கூடவோ நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயிலே நம்ம 1 பை 1 நம்ம எல்லா பொருட்களையும் வறுக்க போகிறோம். முதல்ல பெருங்காயத்தை நல்லா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கப்போ பொரிய விட்டால் தான் நல்லா பொரியும். இது வந்து பிசி பெருங்காயம்னு பேர். கட்டி பெருங்காயம் நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன க்யூபாக இருக்கிறதுனால எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 வேணும் 5 வேணும் இல்லை நிறையாவே சாம்பார் படிக்க ஒரு 10-15 பீஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக இருக்கப்போ நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த எண்ணெய் அதிகமாக இருக்கவே முதல்ல வந்து மிளகாயை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா உங்களுக்கு ஒரு ஒரு மிளகாலையும் நல்லா அந்த எண்ணெய் கோட்டிங் ஆகிருக்கும். ஒன்று போல் உங்களுக்கு பொரியணும். இந்த மாதிரி வறுத்து நம்ம அரைக்கிறப்ப அது ஊறுகாய்னாலும் சரி, சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். எண்ணெய் விட்டு நம்ம வறுத்தாலும் சிக்குவாடை வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி வராது. ரொம்ப தீஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லேசாக கலர் மாறின உடனே எடுத்துடணும். இப்போ அதே எண்ணெயிலேயே நான் பாருங்கள் முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபடுறதுக்கு நேரம் ஆகும். இப்போ நான் ஒன்றா சேர்த்து வறுக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக கூட தாராளமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதனால தான் 1 நிமிஷம் கேப்பில் நான் அடுத்தது உளுத்தம்பருப்பு சேர்த்தேன். கொஞ்சம் கூட நம்ம கை நிறுத்தாமல் பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 30 செகண்ட் நீங்கள் விட்டுட்டா கூட கீழே சட்டுன்னு உங்களுக்கு நிறம் மாறிடும். மேலே நிறம் மாறாமல் இருக்கும். திரும்ப நம்ம நிறம் மாறணும்னு சொல்லிட்டு பரட்டி விட்டுட்டே இருந்தால் 1, 2 பருப்புகள் வந்து தீஞ்சு போயிடும். அதனால் கைவிடாமல் கிளறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறும். கிட்டத்தட்ட 4 நிமிஷமாவது இந்த பருப்பு வந்து பொரியறதுக்கு, அதாவது நல்லா வறுபடுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிடுது. இப்போ வாணலி நல்லா சூட்டில் இருக்கிறதுனால அடுப்பை நிறுத்தி விடலாம். நிறுத்திட்டு நம்ம எடுத்து தட்டில் போடாமல் ஒரு நிமிஷம் நம்ம பெரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு கரெக்டான அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாணலியிலேருந்து ஒரு தாம்பாளத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது இதையே நல்லா தொடச்சிட்டு எண்ணெய் இருக்கக்கூடாது வறுக்கிறப்ப. இதை முதல்ல நான் வறுத்துருக்கணும், அதை விட்டுட்டேன். அதனால் வேறு ஒரு வாணலி எடுத்துட்டு இந்த கருப்பு எள்ளை நான் வறுக்கிறேன். நல்லா சடன்னு பொரியணும். நீங்கள் வாணலியில் அப்படி திருப்பி போடுறப்ப அந்த பாருங்கள் ஒன்று அப்படி துள்ளி துள்ளி வருது பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சாதான் எள்ளு பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நல்லா அந்த மாதிரி வறுபட்டப்புறம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். பருப்புகளோடு சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு பட்டர் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன். A4 ஷீட்டு வீட்டில் இருந்ததுன்னா அது பிளெயின் ஷீட்டு. எனக்கு இதிலே வந்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பிரிண்ட் இருக்குது. அதனால் பின்பக்கமாக பிளெயினாக இருக்கிற பக்கத்தை திருப்பி வச்சுட்டு இந்த வறுத்த பருப்புகள் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பரவலாக விட்டு ஒரு அரை நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னா மெதுவாக உங்களுக்கு அந்த எண்ணெய் முழுக்க பேப்பரில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பொடிச்சுக்கலாம். இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருமே கேட்பீங்க இல்லையா, எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, சிக்கு வாடை வராதான்னு நீங்கள் கேட்பீங்க. சிக்கு வாடை வராது. 3 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து நீங்கள் அரைக்கிறப்ப பாருங்கள், ஒரு ½ டே வரைக்கும் நான் இந்த பேப்பரில் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள், பின்பக்கம் ஒரு பிரிண்ட் இருந்தது. அதனால தான் மேல் பக்கம் வச்சுருந்தேன். அதனால் இங்கெல்லாம் அந்த பருப்புகள்லாம் இருக்காது.
பிளெயின் A4 ஷீட் இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு. ஒரு 2 பேப்பர் நான் வச்சுருந்தேன். இப்போ மிக்சியில் எப்படி இதை நம்ம அரைக்கலான்றதை பார்ப்போம். நம்ம வறுத்த பொருட்கள் அத்தனையும் சேர்த்து அரைச்சிடக்கூடாது. முதல்ல வறுத்த பொருட்கள் பெருங்காயத்தை தனியாக வறுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், மிளகா நான் எடுக்கிறப்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கான்னு நான் பார்த்தேன். இருந்தாலும் நம்ம எண்ணெயில் வறுத்தப்புறம் பார்த்தீங்களா, அங்கங்கே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுன மாதிரி மிளகா இருக்குது. இது வந்து எடுத்துக்கவே கூடாது, இது கேன்சர் வரும். அதனால் இதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்தேன். இதை மட்டும் பொடி பண்ணணும். எள்ளை ஃபஸ்ட்டு முதல்ல சேர்க்கக்கூடாது. எள்ளில் ஒரு ஆயில் இருக்கிறதுனால ரொம்ப கசிஞ்சு எண்ணெய் கொடுத்துட்டா பொடியாகாது இந்த பருப்புக்கெல்லாம். அதனால் உப்பு கூட சேர்த்து முதல்ல நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக பொடிச்சுப்போம். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு காரம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அந்த கலரே உங்களுக்கு தெரியும். கேஸ் உங்களுக்கு காரம் போடலைன்னா கொஞ்சம் எண்ணெயில் மிளகா வறுத்து இது கூட சேர்த்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக எள்ளு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், எள்ளையும் சேர்த்ததுக்கப்புறம் அந்த கலர் பாருங்கள், கமன்னு இந்த எள்ளு வாசனையோட மிளகாப்பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே வச்சுக்கலாம். நான் வந்து வெளியில் வச்சுருந்தா கூட 3 மாதம்லாம் எனக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா பொடி இட்லி, அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு இட்லிக்கு சைட் டிஷ்னாலும் நாங்கள் மிளகாத்தூளும் இட்லி மிளகாத்தூளும் சைட் டிஷ்ஷாக வச்சு தான் சாப்பிடுவோம். பாருங்கள், பஞ்சு போல இட்லி. இது எப்படி செய்யலாங்கன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், எப்படி மாவு அரைக்கலான்னு. அந்த வீடியோடைய லிங்க் தரேன். நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழைச்சுண்டு தொட்டு சாப்பிட்லாம். அந்த காலத்தில் ட்ராவலுக்கெலாம் பாருங்கள், இந்த பொடி இட்லிலாம் அப்படியே பெரட்டி எடுப்பாங்க. இந்த இட்லியை வந்து அப்படியே பெரட்டி எடுத்து 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த இட்லி வந்து வீணாக போகாது. ஏன்னா அந்த எண்ணெய், அந்த பொடியெல்லாம் இருக்கிறதுனால. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி எங்கே நினச்சாலும் ஹோட்டல்லாம் இருக்காது, சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பொடி இட்லி தான். நல்லா 2 பக்கமும் நான் எப்படி துவச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய இந்த மிளகா பொடியோட எண்ணெயோட துவச்சி கொடுப்பாங்க. இன்றைக்குமே பாருங்கள், கல்யாணங்கள் கேட்ரிங்லலாம் கட்டு சாதம்னா இந்த மாதிரி இட்லி கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, பொடி தோசைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா மெல்லிசாவும் தோசை போட்டு அது மேலே பொடி போடுவாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி போட்டுட்டு இந்த இட்லி மிளகாத்தூள் அதை நல்லா மேலே தூவி விட்டோம்னா, லஞ்ச் பாக்ஸில் காத்தால வந்திங்கன்னா டிஃபனே எல்லாருமே டிஃபன் பாக்ஸில் கட்டின்னு போவாங்க. ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்புறவங்க, ஸ்கூலுக்கு கிளம்புறவங்க, ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க டிஃபன் வீட்டில் சாப்பிடாம கையில் எடுத்துன்னு போகிறப்ப இந்த மாவு இருந்துட்டால் போகிறோம். டப்பா சைஸுக்கு சின்ன சின்ன ஊத்தப்பமாக நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஒரு முறை நீங்கள் எண்ணெய் விடலாம், ஒரு முறை நெய் விட்டு கொடுக்கலாம். நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு முழுக்க நான் இட்லி மிளகாத்தூள் தூவிட்டேன் இல்லையா. ஒரு பக்கம் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் இந்த ஊத்தப்பத்தை திருப்பி போட்டப்புறம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்கு அதிகமாக வைக்கக்கூடாது. ஏன்னா வறுத்து அரைச்ச இட்லி மிளகாத்தூள் இதை திரும்பவும் நம்ம சூடு பண்ணுறப்ப தீஞ்சு போய்டும் இந்த பொடிகள்லாம். பாருங்கள், ரொம்ப அதிக அளவு தோசைக்கல்லையும் ஒட்டல, நல்லா உங்களுக்கு தோசையில் கோட்டிங் ஆகிருக்கு. அவசியம் இந்த மாதிரி ஒரு மிளகாப்பொடி அரைச்சி பார்த்துட்டு நீங்கள் பொடி இட்லி, பொடி தோசை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டை இட்லின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் அந்த இட்லி மிளகாத்தூளை தூவி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களும் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எள்ளு சேர்த்து இட்லி மிளகா பொடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.